அன்பார்ந்த வானம் புதிய வானம் வலைவழியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இஸ்மாயில் அனியா அவர்கள் ஈரானிலே கொல்லப்பட்டதற்கு பின்பு ஈரான் இஸ்ரவேலை பலிக்கு பலி தீர்ப்பு, அதை அழிப்பு என்று போர் பிரகடனம் செய்தது. ஆனால் அனியா அவர்களை கொண்டதற்கான அடிப்படை காரணம் இஸ்ரவேல் என்று உறுதிப்படுத்துவதற்கான சான்றுகள் எதுவும் இல்லை. அதற்கு நேர்மாறாக ஈரான் அரசாங்கத்தினுடைய விசாரணையிலே அவர்கள் நாட்டை சார்ந்தவர்கள் அங்கே உளவாளிகளாக இருந்திருக்கின்றார்கள் அல்லது ஏதோ ஒரு சதி வேளையிலே அங்கே ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதன் காரணமாக அனியா அவர்கள் மாபெரும் தலைவர் இறந்திருக்கின்றார். அந்த விசாரணை முழுமையாக இஸ்ரவேலுடைய மொசாத் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது, நேரடியாக தொடர்பு இருப்பது உண்மை என்பதற்கான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் நேற்றைக்கு கூடிய OIC இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளில் சுமார் 50 நாடுகள் அதிலே கலந்து கொண்டன, பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அங்கே ஒன்று கூடி இஸ்ரவேல் மொசாத்து தான் அனியா அவர்களுடைய கொலைக்கு காரணம் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் அவர்களிடம் எடுத்து கூற முடியவில்லை. அதனால் ஈரானை அமைதிப்படுத்தும் வகையிலே அங்கு பேச்சுவார்த்தைகள் நடந்தது. மாறாக இஸ்ரவேல் மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு அச்சம் ஏற்படுத்துகின்ற வகையிலும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் வழங்குவதை மறுக்கின்ற வகையிலும் காசா மக்களை கொன்று குவித்து ஒரு இன அழிப்பை செய்து கொண்டிருப்பது, அதற்கு மாபெரும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹினுடைய தலைவர்கள், ஹமாஸினுடைய தலைவர்கள் என்று தொடர்ந்து ஆங்காங்கே கொலை செய்யப்படுவதை கண்டித்தும் அவர்கள் மாபெரும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆக ஈரான் இன்றைக்கு தன்னுடைய ஆயுத பரிசோதனைகளை நிகழ்த்திவிட்டு வருகின்ற 11ஆம் தேதி போர் துவங்கும் என்று அனைத்து நாடுகளின் ஊடகங்களும் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஈரான் நடத்துமா போரை, துவங்குமா போரை என்று கேட்டால், ஈரான் மிடில் ஈஸ்ட் நாடுகளிலேயே மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு ஒப்பந்தத்திலேருந்தே கிடைக்கப்படுகின்ற ஆயுதங்கள் அபரிமிதமாக கிடைக்கும். நேட்டோ நாடுகளெல்லாம் எப்படி உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கிறதோ, அமெரிக்கா பொருளாதாரமும் ஆயுதமும் வழங்கி கொண்டிருக்கிறதோ, அதைப்போல் ரஷ்யா ஈரானுக்கு கண்டிப்பாக வழங்கும். அந்த ஆயுதங்கள் அவதிகளிடம் செல்லும், ஹிஸ்புல்லாக்களிடம் செல்லும், ஹமாஸிடம் செல்லும் என்பதும் ஒரு அடிப்படையான வாதமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் தான் அங்கே வருகிறது, பயன்படுத்துகிறார்கள் என்ற உண்மை இன்று வரை நிரூபிக்கப்படவில்லை. அதே சமயத்தில் ஈரான் தன் வசமுள்ள ஆயுதங்களை வைத்து தாக்குமா என்று சொன்னால் தரைவழியிலேயே தாக்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கடல் வழியாக தாக்குவதற்கு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் அங்கே அரணாக நின்று கொண்டு இஸ்ரேலை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி வான்வழி தாக்குதல் மட்டுமே. ஆனால் குறைந்த விமானங்களை வைத்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிடம் தாக்கக்கூடிய வகையிலே நிறைய விமானங்கள் இருக்கின்றன. ஆயுத உதவிகளும் விமான உதவிகளும்
அங்கே பல நாடுகள் அவர்கள் இஸ்ரேலுக்கு உதவிக்கரம் நீட்டிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் இன்று வரை என்பதின் ஒரு நிதர்சனமான உண்மை. ஈரான் தன்னுடைய லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலியமாக சுமார் 1200 கிலோமீட்டர் தாண்டி செல்லி தாக்கக்கூடிய வகையிலான ஏவுகணை மட்டுமே பயன்படுத்த முடியும். அதற்கு அந்த வான்வெளியை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் குவைத், ஜோர்டான், ஏமன் போன்ற நாடுகளினுடைய வான்வெளி பரப்புகளை பயன்படுத்த வேண்டும். அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்கின்றார்கள். இரு நாட்டினுடைய வான்வெளி தாக்குதலும் எங்கள் வான்வெளிக்குள் வரக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். சமாதானத்திற்கான முயற்சியை ஜோர்டன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியது ஈரானிடம். இருப்பினும் அதன் பலனளிக்கவில்லை. மீண்டும் பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஈரான் ஒருவேளை தாக்குதல் தொடங்கினால் தாக்குதலுக்கான வாய்ப்புகள் இல்லை என்றே நான் சொல்லிவிட வேண்டும். அவர்கள் ஹிஸ்புல்லாக்களை வைத்து, அவதிகளை வைத்து, ஹமாஸை வைத்துத்தான் அவர்கள் யுத்தத்தை துவக்க வேண்டும். அப்படி ஒரு யுத்தம் துவங்கி அதிலே மீண்டும் தோல்வியுற்றால் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலிலோ அல்லது மேற்கத்திய நாடுகளின் கண்ட்ரோலிலோ இஸ்லாமிய நாடுகள் கண்டிப்பாக சிக்கிவிடும். ஈரான் தன்னுடைய படைகள் மூலமாக வெற்றி பெற்றால் இஸ்ரேல் முழுமையாக அழிக்கப்படும் என்பதிலும் எந்த விதமான சந்தேகமில்லை. யுஎஸ்ற்கு நிறைய நெருக்கடிகளும் பொருளாதார சிக்கலும் ஏற்படும் என்பதிலும் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நம்மை பொறுத்தவரையில் போர் நிறுத்தப்பட வேண்டும், போர் பதற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், யுத்தம் இல்லாத பூமி மலர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே கோரிக்கை. அது இஸ்ரேலிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் பாலஸ்தீனத்திற்கு விடுதலை அறிவிக்க வேண்டும், தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் இஸ்ரேல் என்பதுதான். ஏற்கனவே உலக நாடுகள் பலவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன, ஒரு சில நாடுகளை தவிர. அவைகளும் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே அதை தீர்மானிக்கப்பட வேண்டும். இஸ்ரேல் தன்னுடைய யுத்த முறைகளை எல்லாம் கைவிட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிணைய கைதிகளெல்லாம் ஹமாஸ் விடுவிக்கப்பட வேண்டும். அங்கே அவர்கள் 3வது ஆலயம் அமைப்பதற்கான வழிவகைகளை இடையூறு இல்லாமல் செய்து தர வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு திட்டமாகவும் கோரிக்கையாகவும் இருக்கின்றது. அன்றைக்கு கத்தாரிலே இருந்தார் அனியா அவர்கள். எளிதாக அவரை போல் அணுகி சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வசதியாக இருந்தது சில நாடுகள். ஆனால் இன்றைக்கு புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்றார் ஹமாஸினுடைய தலைவராக சின்வார் அவர்கள் எங்கு இருப்பார், எங்கு கிடைப்பார் என்பது கூட ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் சின்வார் அவர்கள் தலைமையேற்ற பின்பு இஸ்ரேலுக்கு பெரும் நெருக்கடிகளை தருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலே போர் பதற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். வணக்கம்.